வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை கொட்டி தீர்த்தது. சென்னை அடுத்த ஆவடி, ஐயப்பாக்கம், திருமுல்லைவாயில், பட்டாபிராம் உள்ளிட்ட பகுதிகளில் மாலை நேரத்தில் கனமழை பெய்தது. இதனால் பள்ளி, கல்லூரி முடிந்து மாணவ மாணவிகள் மழையில் நனைந்து கொண்டே வீட்டிற்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். வேலூர் மாவட்டத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் காட்பாடி, பள்ளிகொண்டா, உடுகத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. அதே நேரம் வேலூரில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து சாலையில் ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர், திருக்கோகர்ணம், பால்பண்ணை மற்றும் கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. தொடர் வெயில் காரணமாக அவதியடைந்த மக்கள் திடீர் மழையால் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இதேபோல திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரிலும் காற்றுடன் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தற்போது சென்னை, பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் கட்டப்பட்டு வரும் சூழலில் திடீர் மழை காரணமாக கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். இதையடுத்து மழையால் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் மற்றும் வட்டாட்சியர் ரேவதி ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர்.